என்று சொல்லி நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா விதமான மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமையானது ராஜா, உம்முடைய நாமம் சிறந்தது ஆண்டவரே. அந்த மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் சந்தோஷமாய் துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமான கர்த்தர் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அநாதி சிநேகம் பெரியது. அநாதி சிநேகத்தினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்து காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்ட உம்முடைய அளவில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமையானது ஆண்டவரே. உம்முடைய மகத்துவமான நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓரி கபாதிராபான கராதிராபானோ கராதியானா. உம்முடைய நாமம் ஆண்டவரே உண்மையுள்ளது ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது, உம்முடைய நாமம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது. அந்த நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பூரிப்படைகிறோம். கர்த்தாவே, இந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வதிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவன், எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய அநாதி அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற உம்முடைய நாமம் ஆண்டவரே வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். இந்த அதிகாலையிலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை நாள் கிருபை நாள் நிறைத்து நம்மை நடத்துவாராக, ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இதை நான் இப்படி வாசிக்கிறேன் பாருங்க.
இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாகிய வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் கண்களை எங்கள் தேவன் பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறபடி ஒரு கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நமக்கு சிந்திக்கத்தக்கதாக தியானிக்கத்தக்கதாக இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அந்த குச்சை என்கிற அந்த ஒரு வார்த்தையை குறித்து நேற்று நான் சபையில சொல்லி இருந்தேன். அதாவது கிராமத்திலே இந்த கூரை வீடுகளிலே ஒரு அதாவது சரியா சொல்லணும்னா உரி கட்டி வச்சிருப்பாங்க. உரின்னா ஒரு கயிறுல அப்படியே மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கும். கீழே ஒரு சட்டி வைப்பாங்க, மேல ஒரு சட்டி வைப்பாங்க. அப்படி ஒரு 5 சட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த உரி கட்டின இடத்துல ஒரு குச்சியில அது தொங்கும். அது எந்த இடத்துல தொங்கி குச்சி இருக்கிறதோ அதுல இருந்து அந்த கயிறு தொங்கும். அந்த கயிறை தாங்கி பிடிக்கிற அந்த பகுதிக்கு அந்த குச்சிக்கு பேர் தான் குச்சை என்று சொல்லப்படுகிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டிலே, அந்த குடிசை வீட்டிலே அந்த குச்சையானது அவ்வளோ பெரிய உரிய தாங்குது. அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்துல நாம் நின்று கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தலத்திலே உறுதியாயிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற அந்த அனுபவம் தான் பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு இடம். எப்படியாவது ஏதோ ஒரு இடம் கிடைச்சிருக்கலாம். சபையிலே நாம் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சபையிலே நாம் தேவன் வைத்திருக்கிறது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில நம்ம எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றும். லேவி கோத்திரத்திலே பார்க்கும்போது பிரதான ஆசாரியன் என்கிற ஒருவன் இருப்பான். அதுக்கு அடுத்து ஆசாரியர்கள் இருப்பாங்க, பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க கரெக்டா செய்து கொண்டு வந்தாங்க. அப்போ பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்ததான அந்த இடத்தை குறித்து, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்து நாம் நிதானமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. சபையினுடைய ஊழியத்தில முதலாவது அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது சுவிசேஷகர்கள், 4வது மேய்ப்பர்கள், 5வது போதகர்கள். இப்படி 5 விதமான ஊழியங்கள் சபையில இருக்கிறது. இந்த 5 விதமான ஊழியத்தில ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீ அதுல இருக்கணும். இன்னைக்கு சபைகளில இந்த 5 விதமான ஊழியங்கள் இல்லை. மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படிதான் போய்கொண்டிருக்கிறாங்க. சபையில அப்போஸ்தலர்கள் இருக்கணும். அப்போஸ்தலர்கள் என்றால் குறைந்தது ஒரு 20-25 சபைகளுக்கு தலைவராய் இருப்பாங்க. அவங்க தான் அப்போஸ்தலர், ஸ்தாபகர். அவங்க கீழே பல கிளைகள் இருக்கு. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்போஸ்தலர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது ஒழுங்கினும். 2வது தீர்க்கதரிசி. சபையில தீர்க்கதரிசிகள் இருக்கணும்.
ஆனா இன்னைக்கு சபையில தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள நம்ம விடுறதில்லை, அவங்கள மட்டுப்படுத்தி வச்சிடறோம். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அந்த ஸ்தானத்திலே உறுதியாயிருந்து கர்த்தருக்கு மகிமையாக தீர்க்க தரிசனம் உரைக்கணும். நான்காவது சுவிசேஷகர். கண்டிப்பா எதை செய்யறோமோ இல்லையோ சபையில சுவிசேஷகர்கள் செய்யணும். அந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு தான் இன்றைக்கு உடன் ஊழியர்கள் என்கிற பெயரிலே வைக்கிறோம். அவர்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கருத்து இருக்கணும். அதாவது ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவன் ஆக்குறது சுவிசேஷம் இல்லை. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவர்களை தொடர்ந்து ஃபாலோ ஒர்க் பண்ணி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வருவது சுவிசேஷகனுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது மேய்ப்பன். மேய்ப்பன் என்று சொன்னால் மந்தையை காப்பவன். மந்தையிலே ஓநாய்கள் வராதபடி, மந்தையிலே எந்த விதமான காரியங்களும் வந்து மந்தையை கெடுக்காதபடி குடிநரிகளை குள்ள நரிகளை நமக்காக பிடிப்போம் என்று உன்னத பாட்டிலே படிக்கிறோம். இந்த குடிநரிகள் குள்ள நரிகள் தான் சபையை கெடுக்கக்கூடியது. நல்ல வெள்ளாண்மை வளர்ந்து வரும்போது இந்த குடிநரிகள் குள்ள நரிகள் அந்த தோட்டத்தில் நுழைந்து தோட்டத்தை பாழ்படுத்தும். இந்த குடிநரிகளை கண்டுபிடித்து சபையை கண்காணிக்கிறவன் தான் மேய்ப்பன். நான்காவது டீச்சர், போதகர். இவங்க பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. எல்லாமே சபையில இருக்கணும். எல்லா சபைகள்லயும் வாரத்துல ஒரு நாள் பைபிள் ஸ்டடி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்திருந்தாலும் 2 பேர் வந்திருந்தாலும் அந்த பைபிள் ஸ்டடி சபையில இருக்கணும். அதே போலவே இந்த சுவிசேஷகர்கள் அதிகாலையில ஜபத்தை சபையில நடத்தணும். அதுதான் சுவிசேஷகருடைய வேலை. ஆகவே இந்த 5 விதமான ஊழியங்கள் அவரவர்கள் ஸ்தானத்திலே அவரவர்கள் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது அது ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு எழும்பும். ஆகவே இன்றைக்கு சபை என்கிற இந்த மாளிகையிலே கற்களாக சபையிலே நம்மை ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும். இந்த கண்ணு என்னையா வாயா வைக்கலன்னு கேட்கக்கூடாது. கண்ணு பார்க்கணும். கண்ணு எல்லாத்தையும் நிதானிக்கணும். வாய் இருக்கிற இடத்துல வாய் இருக்கணும். இப்ப மாறி மாறி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப என் காது இருக்கிற இடத்துல மூக்கு இருந்து ஒரு காது ஒரு பக்கம், ஒரு மூக்கு ஒரு பக்கம், மூக்கு இருக்கிற இடத்துல காது இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கொடுக்கப்பட்ட வேலையை சபையில செய்யணும். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் அதுல இருந்து விடுபடாதே என்று சொல்றார். பவுல் சொல்றார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையானேன். ஒரு பாட்டே பாடுறோம், ஃபாதர் பாடி இருக்கிறார். அடிமை என்பவன் யார்? எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவன். அப்போ ஒரு தலைவன் அப்படின்னா அவன் பணிவிடைக்காரனா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி யார் இருக்கிறாங்க? இல்லை. ஆகவே இன்னைக்கு சபைகளிலே ஜனங்க அப்படியே ஷோகேஸ் மாதிரி ஷோகேஸ் மாதிரி போவாங்க. இப்போ சண்டே கிளாஸுக்கு உங்களை தலைமையா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்தை உணர்ந்து அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக செபித்து உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ நடத்தணும். அப்படி நடத்த உனக்கு திராணி இல்லாமல் போகும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தையும் உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தையும் நீ விட்டு விட்டால் கர்த்தர் உன்னை விட்டு விடுவார். இதுதான் ஊழியம். ஆமா, ஒருவன் நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார் என்று 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கணும். அதுதான் சண்டே கிளாஸ்ல உனக்கு பொறுப்பு கொடுத்து உன்னை ஊழியத்துல வச்சிருக்கிறாங்கன்னா உனக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளை சரியான நடத்தையில நடத்தணும், அந்த பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணணும். அதான் சண்டே கிளாஸ் டீச்சருடைய வேலை. அவங்கள மிரட்டுறது, அவங்கள அடிக்கிறது அது இல்லை. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர்னா பிள்ளைகளை பக்குவமா அன்பா கவனிச்சு அவங்களுக்காக செபித்து அவங்களுக்கான காரியங்களை செய்து அவங்களை எப்பவும் தன் இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கிறது தான் அந்த சண்டே கிளாஸ் டீச்சருடைய வேலை.
அப்படியே சண்டே கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் தலைவரா வச்சிருந்தா அந்த தலைமையா இருக்கிறவர் என்ன செய்யணும்னா தன் கீழே இருக்கிற அந்த 4 பேரை குறித்து அக்கறை இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், பாரம் இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்திலே கொடுக்கப்பட்ட குச்சை. அந்த இடம், அந்த இடத்த நீ மிஸ் பண்ணிட்டேன்னா நீ தலைகீழ நின்னாலும் உனக்கு அந்த இடம் மறுபடியும் கிடைக்காது. நீ இழந்துட்ட. அதாவது கை விரல் ஒண்ணு கையில இருந்து துண்டாகி போயிடுச்சுன்னு வச்சுங்க. 5 விரல் இருக்குது. இதுல கட்டை விரலோ இல்ல ஆள்காட்டு விரலோ இல்ல மோதிர இந்த நடு விரலோ மோதிர விரலோ எந்த விரலாவது ஒரு விரல் கட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த விரல் போனதுதான். அந்த மாதிரிதான் ஊழியத்துல கூட உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கரெக்டா செய்யணும், பொறுப்பா செய்யணும், கரிசனையோடு செய்யணும். நீங்க எந்த கம்பெனில கூட எந்த வேலை செஞ்சாலும் அது கடமைக்காக செய்யக்கூடாது, இஷ்டத்தோடு செய்யணும். இணங்கி இருந்தான் என்று பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. இணங்கி இருந்தான், எல்லாவற்றையும் செய்ய உசியா ராஜா இணங்கி இருந்தான்னு சொல்லுது. அந்த இணங்கி இருந்தவன் எழும்பி தான் போய் தன் ஸ்தலத்துல இருந்து அவன் செய்ய வேண்டிய ராஜாவா இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு ஆசாரிய வேலை செய்ய போன போது அவன் நெத்தியில குஷ்டரோகம் பட்டு சபைக்கு புறம்பாக்கப்பட்டு சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்து செத்தான் என்று பைபிள் சொல்லுது. என்ன உங்களுக்கு அந்த சம்பவத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த 26ஆம் அதிகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிக்கிட்டு வந்து முடிக்கிறேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனுடைய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். இது எப்படி நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். அப்போ இந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே அவன் தகப்பனுடைய ஸ்தானத்திலே உசியா 16 வயதிலே ராஜாவாக்கப்படுகிறான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அடுத்து பாருங்க. ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். இப்போ 16 வயதுல ராஜாவான அவன் தகப்பனுக்கு பிறகு ஏலோ என்கிற இடத்திலே கட்டி அதை யூதாவின் வசமாக்கினான், யூதா வம்சத்தாருடைய பக்கமாக்கினான். அப்ப இது எதை காட்டுது? அவனுக்கு ராஜா அவன் தகப்பனுடைய ஸ்தானத்திலே ராஜாவான பிறகு அவன் அந்த இடத்தை பாழாய் கிடந்த, விழுந்து போய் கிடந்த, பிரயோஜனமற்று கிடந்த, எதிரிகள் கையில் இருந்த அந்த இடத்தை தன் பக்கமாய் பிடுங்கி எடுத்து அதை கட்டி, அந்த பட்டணத்தை கட்டி அதை யூதா கோத்திரத்தாருடைய வசமாக்கினான். இது அவன் செய்த முதல் வேலை. 2வது பாருங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டவனாயிருந்தான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். பாருங்க 4வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உன்னை வச்சிருக்கிற ஸ்தானத்துல நீ செய்ய வேண்டிய முதல் வேலை கட்டி எழுப்புகிறவனாய் இருக்கணும். 2வது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு இடம், ஊழியத்திலே ஒரு இடம், குடும்பத்திலே உனக்கு ஒரு இடம். அந்த குடும்பத்திலே ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இருந்தது. இப்பெல்லாம் அது கிடையாது. இப்பெல்லாம் கூட்டு குடும்பத்தை யாரும் விரும்புறதே கிடையாது. ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் 10 அதாவது ஒரு அப்பாவுக்கு 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த அத்தனை பிள்ளைகளும் ஒரே வீட்டிலே பெரிய வீடு கட்டி ஒவ்வொரு அறையில அவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே சமையல் நடக்கும். அந்த வீட்டிலே யாரு மூத்த அண்ணனா இருக்கிறான் அவன் நடத்துவான், இல்லைன்னா அவனுக்கு கீழே இருக்கிறவன் திறமையானவங்கிட்ட
பெற்றோர்கள் பொறுப்பை கொடுப்பாங்க, அத்தனை பேரையும் மெயின்டைன் பண்ணுவான், அத்தனை பேருடைய பிள்ளைகளையும் மெயின்டைன் பண்ணுவான், அவங்களுக்கு பிறந்த பேர பிள்ளைகளையும் மெயின்டைன் பண்ணுவான். இதுதான் அந்த கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதில தவறாமல் இருந்து அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த ஸ்தானத்தில வைக்கப்பட்டவன் அந்த ஸ்தானத்தை விட்டு விட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் கைவிடப்பட்டவனாக மாறி போவான். அதேதாங்க ஊழியத்துல, அதேதாங்க குடும்பத்துல உன்னை தலைவனா வச்சிருக்கிறார் ஆண்டவர்னா நீ தலைவனா ஒழுங்கா நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் கணவன் என்கிற ஸ்தானத்துல இருக்கிற நீ கணவனுக்குரிய சகல தகுதியோடு இருக்கணும். மனைவி என்கிற ஸ்தானத்துல இருக்கிற நீ மனைவிக்குரிய சகல ஸ்தானத்துல உண்மையா இருக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் என்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ற ஸ்தானத்துல இருக்கணும். எந்த பிள்ளையாவது அப்பாவை பார்த்து நீ எல்லாம் எனக்கு ஒரு தகப்பனா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு அவன் செத்துடணும். இப்படி எந்த பிள்ளைகளும் பெற்றோர்களை பார்த்து நீ ஒரு தாயா நீ ஒரு தகப்பனா என்று கேட்கிற அளவுக்கு நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஸ்தானத்தை நம்ம இழக்க கூடாது. அந்த ஸ்தானத்துல நஷ்டம் வரும், லாபம் வரும். ஒரு நாளும் தலைமையா நிக்கிறவனுக்கு லாபம் வராது. அவனுக்கு மிருதங்கத்துக்கு டோலாக்கு ஒரு பக்கம் ஒரு அடின்னா மிருதங்கத்துக்கு 2 பக்கம் அடி. தலைவனா இருக்கிறவனுக்கு 2 பக்கமும் அடி இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதாங்க சபையில கூட கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல இருந்து அந்த ஊழியத்தை செய்யணும். பாய் போட கிருபை கொடுத்திருக்கிறாரா, கரெக்டா செய். உன்னை ஊழியக்காரு கனம் பண்றாரோ கனம் பண்ணலையோ, கண்டுகிறாரோ கண்டுகளையோ, உன்னை காண்கிற தேவன் உண்மையுள்ளவர். ஆகாரை ஆண்டவர் கண்டார், தன் நாச்சியாரை விட்டு ஓடிட்டார். இப்ப ஆண்டவர் சூருக்கு போகிற வழியில துறவண்டையில கண்டு நீ போய் உன்னுடைய நாச்சியார் கிட்ட சாராய் கிட்ட அடங்கி இருந்த. அவ திரும்பி வந்து அடங்கி இருக்கிறா, இஸ்மவேலை பெற்றெடுக்கிறா. அதுக்கப்புறம் இஸ்மவேலையும் அவளையும் ஆபிரகாம் மனைவி சொன்னபடி துரத்தி விடுகிறான். ஆனா அந்த துரத்தப்பட்ட அந்த பிள்ளையோ அந்த தாயோ ஆண்டவர் கைவிடல. நம்ம நல்ல சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்கள்ல தேவனை தேட மனதிறங்கி இருந்தான், மனது இணங்கி இருந்தான். இன்னைக்கு சபைக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை மனது இணங்கல். மனதை இணங்க பண்ணணும். அது கேட்காது, சொன்ன பேச்சே கேட்காது. எல்லாத்தையும் அடக்கலாம், நாவை அடக்க முடியாது, இதயத்தை அடக்க முடியாது. மனதை இணக்கத்தோட வச்சுக்கணும். ஊழியக்கார் சொல்லிட்டாரா அந்த கோட்டை தாண்டக்கூடாது, ஊழியக்காரி சொல்லிட்டாலா அந்த கோட்டை தாண்டக்கூடாது. ஆனா சிலர்லாம் பாருங்க, சொன்னதை விட்டுருவாங்க, மற்றதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏற்றி விடுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஏன் இவ்வளோ நாள் அவரோட ஊழியத்துல இருக்கிற, உன்னை ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டேன்டாரு, உன்னை மேல கூட ஏத்த விட மாட்டேன்டாரு, யாருக்கு முன்னாலேயும் உன்னை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேன்டாரு. உன் மனைவி சொல்லுதுன்னு வச்சுக்க, நீ சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் ஒழுங்கா செய்கிறேன், வந்த வேலையை பாருன்னு சொல்லி மனைவிய சொல்லி அடக்கணும். அப்படியா? ஆமா, அவர் ஒரு பாட்டு கூட விட மாட்டாரு. இப்போ கூட பாருங்க, நான் இருந்த ஸ்தாபனத்துல அவரு கீழே இருக்கிற எல்லாரும் முறுமுறுப்பாங்க. ஆனா நான் ஒரு முறுமுறுப்பு சொல்ல மாட்டேன். என்ன ஒரு பகுதியில வச்சிருக்கிறாங்க, அந்த பகுதியில அந்த கிராமத்துல எவ்வளவு பெஸ்டா மினிஸ்ட்ரி பண்ண முடியுமோ பெஸ்டா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு அவங்க இதயத்துல இடத்தை பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலைகளை நான் செய்ய தொடங்கினேன். 10 வருஷம் இருந்தேன். எனக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படல, எந்த இடத்துலயும் உயர்த்தல. கொடுக்கப்பட்ட வேலை என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஃபாலோ பண்றது, அவங்கள ஆதாயப்படுத்துறது, அவங்கள சபையில கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் மிஷினரி ஒர்க். அதை கரெக்டா அன்னைக்கும் செஞ்சேன், இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மனசு இணங்கி இருக்கணும். அதாவது எந்த வேலை செஞ்சாலும் இஷ்டத்தோட செய்யணும், கஷ்டத்தோட செய்யக்கூடாது. கஷ்டத்தோட செய்யற மாதிரி இருந்தா அந்த வேலையே உனக்கு வேணும், அந்த ஊழியமே உனக்கு வேணும், அந்த சபையே உனக்கு வேணும். எங்கெல்லாம் போய்க்கலாம், தாந்தோணித்தனமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கண்டிஷன் இருக்கக்கூடாது, கட்டாயம் பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் ஒன்னும் சொல்லக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாதுன்னா அது பாட்டுக்கு போயின்னு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறாங்க. உன்னோட கூட உட்கார்ந்து குடிக்கிற ஊழியக்காரன் கூட இருக்கிறான்.
ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு 10 பொண்டாட்டி கிட்ட போய் வர்ற ஊழியக்காரர் இருக்கிறான். அந்த மாதிரி இடங்கள்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ பாட்டுக்கு இருக்கலாம், நீ பாட்டுக்கு போலாம், நீ பாட்டுக்கு வரலாம். அதெல்லாம் ஊழியம், அதெல்லாம் குடும்பம். ஆமா, உன் புருஷன் 10 பேர்கிட்ட போயிட்டு வந்த வீட்டுல சேர்ப்பியா? உன் மனைவி கண்டமேனிக்கு வாழ்ந்த நீ வீட்டுல வச்சுக்குவியா? அப்ப ஊழியத்துல மாத்திரம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறது என்ன ஒரு பெரிய நியாயம்? அது நியாயம் கிடையாது, அது அநியாயம். கிரமம் இருக்குது, எல்லாத்துக்கும் கிரமம் இருக்கு. சகலமும் கிரமமாவும் ஒழுங்காவும் செய்யப்படணும். அததான் மனம் இணங்கி இருந்தான். உசியா ராஜா சகரியாவின் நாட்கள்ல சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் ராஜாவா இருந்தாலும் அவன் மனம் இணங்கி இருந்தான். குறுக்க ஒன்னும் பேசல. அடுத்து பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். மனம் இணங்கி இருக்கிறவங்க யாரோ, யார் இசைந்து இருக்கிறாங்களோ, யார் அடங்கி இருக்கிறாங்களோ, அவங்க எதெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் வாய்க்கும். ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. நிறைய பேர் வாயில வடை சுடுவாங்க, இப்படி ஆண்டி, அப்படி அங்கிள், இப்படி பாஸ்டர், அப்படி. இதெல்லாம் நம்பாத. பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்களா, பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுல கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய பெட்டியில மன்னா இருக்கும், அதுக்குள்ள பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ள அதுக்குள்ள வந்து கற்பனை பலகைகள் அதுல இருக்கும். இதெல்லாம் அதுல இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதுல இருக்கும். ஆனா அந்த பெட்டிக்கு சைட்ல 2 வளையம் வச்சு 2 பக்கம் 2 தண்டு கொடுத்து லேவிய தூக்கணும். தூக்குறவன் என்னையா உள்ள வைக்கல, அப்படி இல்லை. நீ தூக்குற வேலை தூக்கு, அவ்வளவுதான். சுமக்கிற வேலை நீ செய். இப்படி அந்த பெட்டிய சுத்தம் பண்றது வேலை ஆசாருடைய வேலை. அதுக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கு. எல்லாம் பரிசுத்தமா வச்சிருக்கிறது ஆசாருடைய வேலை. அதுக்குள்ள இருக்கிற பொருளை காப்பாற்றுறது காவல்காரனுடைய வேலை. காவலுக்கு ஆள் வச்சிருப்பான், அவன லேவியனா இருப்பான். இப்படி இருக்கணும். இந்த ராஜா அப்படி காரியங்களை செய்தான். அவன் பிறகு போறான், யுத்தம் பண்றான், பட்டணங்களை கட்டுகிறான். அடுத்து பாருங்க 7வது வசனம். பெலிஸ்தரையும் குர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் துணை இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லைகள் மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். எங்க ஒரு மனுஷனுக்கு இணங்கி போகிற இருதயம் இருக்கிறதோ அவன் பட்டணங்களை கட்டுகிறவனாய் மாறுவான். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்திலே குடும்பத்திலே மனது இணங்கி இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய காரியங்களை செய்யும்படி மனஜனக்கத்தோடு இருக்கிறானோ அவன் மிகவும் பலன் கொள்வான். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய ஸ்தானத்திலே வைக்கப்பட்ட ஊழியத்திலே வைக்கப்பட்ட குடும்பத்திலே கரிசனையோடு பொறுப்போடு பாரத்தோடு அக்கறையோடு ஒரு மனிதன் இருக்கிறானோ, தியாகம் செய்கிறானோ, தியாகியா இருக்கிறானோ, நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனை கர்த்தர் சும்மா விடுறதே இல்லை. பலப்படுத்துகிறவனா இருப்பான். குடும்பத்தை பலப்படுத்துவான், சபையை பலப்படுத்துவான். ராஜாவா இருந்தா தேசத்தை பலப்படுத்துவான். இன்னைக்கு நம்ம தேசத்துல இருக்க ராஜாக்கள் மாதிரி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எல்லார் இடத்திலையும் சமத்துவமா இருப்பான், சமூக நீதி உடையவனா இருப்பான், எல்லாரையும் அரவணைக்கணவனா இருப்பான். இதுதான் ஊழியத்திலே, இதுதான் குடும்பத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி நடந்து வந்து கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த உசியா வெள்ளாண்மை பிரியனா இருந்தான், பயிர் வைக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஒரு அந்த பாஸ்பரிட்டி மேல கரிசனை இருக்கணும். நம்ம ஒரு செழிப்பை நோக்கி போகணும். எங்க சில நேரங்கள்ல கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா வயல்வெளியை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம்
பச்சை பசேல் என்று இருக்கும். அதுதான் வெள்ளாண்மை பிரியர்களுக்கு இருக்கிற நோக்கம். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். எந்த இடத்திலேயும் நான் இந்த காரியத்தை செய்வதற்கு பிரியமா விருப்பத்தோடு செயல்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. இவன் வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். சிலருக்கு இசை மேல பிரியம், பாட்டு மேல பிரியம். யாரு கண்டுகிட்டாலும் கண்டுகாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த உசியா ராஜாவுக்கு யுத்த சேனை இருந்தது. எதனால? சகரியாவின் நாட்களிலே கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்வதற்கு அவன் மனது இணங்கி இருந்தபடியினால் அவனுக்கு ஒரு பெரிய சேனை இருந்தது, யுத்த சேனை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 12வது வசனம், பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600 பேர் அவன் கூட இருந்தான். எத்தனை பேருமா? 2600 பேர். 13வது வசனம் பாருங்க, இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்து, எவ்வளோ பெரிய சேனை வச்சிருந்த. இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினார். இங்கே கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல யாரு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறாங்களோ அவங்க என்ன இருப்பாங்கன்னா சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறவர்களா இருப்பார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பலப்பட்டு மட்டும் அவனுக்கு அனுகூலம் வந்தது. அப்போ தனக்கு 16 வயதுல ராஜாவானவன அவன் ராஜா இஷ்டத்துக்கு நடக்காம சகரியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனது இணங்கி இருந்ததினாலே இந்த 15வது வசனம் சொல்லுது, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கர்த்தர் கொடுத்த இடத்திலே இருந்து கர்த்தருக்கு உண்மையான காரியங்களை செய்கிற வேளையில ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படும்படியாக எல்லா அனுகூலங்களும் அவங்களுக்கு உண்டாயிருக்கும். இப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவன் பலப்பட்ட போது, அடிக்கோடிட்டு கொள்ளுங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும். இந்த வசனத்தை படிமா, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் வசனம் படி, 16வது வசனம் அப்படி படி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பான். ஹலோ, கேக்குறீங்களா? ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மாட்டோம். சில நேரங்கள்ல அப்படிதான், ஒண்ணுமில்லாது இருக்கிறப்ப அப்படியே ஊழியக்காரன் பேச்ச தட்டவே மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட நல்ல வருமானம் வரும்போது உடனே ஊழியக்காரன் பேச்ச கேட்க மாட்டோம். இப்பெல்லாம் நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா மேய்ப்பந்தான் ஆடுகளை மேய்க்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஆடுகள் தான் மேய்ப்பனை மேய்க்குது.
ஏன்னா மேய்ப்பன் வந்து அவங்களுக்கு முன்னாடி அவ்வளவு வீக்னஸ் ஆயிடுறான், பலவீனம் ஆயிடுறான். ஏன்னா ஏதோ ஒரு வீக்னஸ் அவங்ககிட்ட இருக்கும், அது ஜனங்க கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி அவரை மட்டம் தட்டுவாங்க. அவர் அப்படியே இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த ஊழியக்காரனை கனத்துக்குள்ளாக வச்சுக்கணும். நான் எப்பவுமே எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் அவங்க சபை இருக்குதோ சபை இல்லையோ, அவங்க சாட்சியா இருக்கிறாங்களோ சாட்சியா இல்லையோ, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். பைபிள் சொல்றது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப பிதாவே கனம் பண்றார் அந்த ஊழியக்காரன். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், இவர் இப்படிதான், அவர் அப்படிதான், அவன் அப்படிதான் பேசுவோம். ஆனா அந்த கையில பந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து கிடையாது. அவன் அப்படிதான். இப்ப பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பர்ஸ் என் கையில பந்து, நான் செவுத்துல அடிக்கிறேன். இந்த பொண்ணு அப்படிதான், அடங்க மாட்டா, கீழ்ப்படி மாட்டா, குணப்பட மாட்டா, ஜபம் பண்ண மாட்டா, ஒன்னும் செய்ய மாட்டா. அந்த பந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா செவுத்துல பட்டு அந்த பந்து என் கையில வர்ற வரைக்கும் பாதிப்பு இல்லை. அந்த பந்து மிஸ் ஆகி கண்ணில் பட்டாலோ மூக்குல பட்டாலோ, கண்ணில் பட்டா கண்ணு கெட்டு போகும், மூக்குல பட்டா ரத்தம் வரும். அப்போ அந்த அந்த இப்படிதான் இவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிஸ் ஆகி உனக்கு பாதிக்கும். அதுதான் பவுல் வந்து ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றா, நீ குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீயே அதை செய்கிறபடியினால் அவனை குற்றவாளியாக தீர்க்கிறாய்ன்னு சொல்ற. அப்போ இவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா நமக்கு கேடு உண்டாக்குது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய படிப்பட்சனா இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. இடம் இல்லாதப்ப நீ ஏன் இடத்த பிடிக்கிற? உனக்கு போக்கு சொல்ல பரிசுத்த ஸ்தலத்துல இடம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இடம் இல்லை. போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் அவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே தன்னை தானே குற்றவாளியா. இந்த உசியா என்ன கதியான பாருங்க. மனம் இணங்கி இருந்தப்ப பைபிள் அழகா படிக்கிறோம், பட்டணங்களை கட்டினார். மனம் இணங்கி இருந்தப்ப கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்கிறார். மனம் இணங்கி இருந்தப்ப சுற்றில இருக்கிற ராஜாக்கள் அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறான், கப்பம் கட்டுறாங்க. அவன் மனம் இறங்கி இருந்தப்ப பல பட்டணங்களை கட்டி பலப்பட்டான். அவன் மனம் இறங்கி இருந்தப்ப வெள்ளாண்மையின் மேல பிரியனா இருந்தான். அவன் மனம் இறங்கி இருந்தப்ப அவனுக்கு சேனை இருந்தது. அவன் மனம் இறங்கி இருந்தப்ப அவன் பலப்பட்டு ஆச்சரியமான காரியங்கள் அவன் வாழ்க்கை முழுவதும் அனுகூலமாயிருந்தது. மன இணக்கம் கர்த்தருக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்ததுனால எவ்வளவு நடந்தது. ஆனா இப்ப பாருங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் பேயாயிட்டான். கர்வம் வந்துடுச்சு. நான் பாடலன்னா யார் பாடுவான், நான் எல்லாம் பண்ணலன்னா யார் பண்ணுவான், நான் செய்யலன்னா நான் அப்படி இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ செய்யணும். இது ஊழியக்காரன் சொல்லி செய்யறது இல்லை, தானா செய்யணும். அதுதான் கர்த்தருடைய நடத்துதல். எல்லாத்தையும் பின்னால நின்றுகிட்டு எத்த செஞ்சீங்களா அத்தை செஞ்சீங்களான்னு கேட்டு இருக்கக்கூடாது. இந்த காரியம் இப்படி இருந்தது, இதை செஞ்சோம், வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தா சூப்பர்ன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா இப்படி மாத்தி செய்யணும். இதுதான் ஊழியம், இதுதான் குடும்பம். குடும்பத்துல கூட நீ சம்பளம் வாங்குற சம்பாதிக்கிறன்றதுக்காக உன் தாந்தோனித்தனமா உன் சம்பளத்தை வீணாக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். நீ என்ன சம்பாதிக்கிற?
கொஞ்சம் யோசித்து பாரு. ஒரு கையோ காலோ வராம விழுந்து போச்சு, என்ன பண்ணுவ? என்ன சம்பாதிப்ப? நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், சரி நல்லது, அதுக்காக என்ன செய்யணும்? கிரீடம் வைக்கணுமா தலைமையில? அது அங்கதான் இருக்குது அந்த கிரீடம் எல்லாம், இங்க கிடையாதுயா. இங்க வைக்கிற கிரீடம் எல்லாம் உழுந்து உடைஞ்சிரும். பரலோகத்துல வச்சிருக்கிற நீ செஞ்ச எல்லாத்துக்கும் கிரீடம் எங்க வச்சிருக்கிற? பரலோகத்துல வச்சிருக்கிற. நாம் செய்த எல்லாத்துக்கும் பலனை பரலோகத்துல வச்சிருக்க. அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா தான் பலன் தருவார். மனுஷன் தரக்கூடாது, மனுஷன் கொடுக்க கூடாது. மனுஷன் நம்மள தலைமையில வச்சுக்கின்னு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறான்னா முடிவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உன்னை ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி கீழே போட்டுருவான். இது மனுஷன். ஆனா தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார், மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது பாருங்க. மேட்டிமையாகி பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்ட போறோம். நீங்க நிறைய இடங்கள்ல பாக்கிறோம். அப்படி பிரச்சனை வந்து போய் நடத்தி கடைசியில எவ்வளோ பிரச்சனைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சபையை உடைச்சுக்கிட்டு ஒரு 50 குடும்பங்களை கொண்டு போயிட்டு சபை வச்சார். கடைசியில இன்னைக்கு அவர் 3 பொண்டாட்டிக்கார ஆயிட்டார். அப்படி இல்லை, கர்த்தர் உன்னை அழைச்சாரா, உன்னை வெளிப்படுத்தினாரா, நீ அழகா வளர்ந்த இடத்துல சொல்லலாம், ஐயா இந்த மாதிரி கர்த்தர் நடத்துறாரு, என்ன செய்யுது. சமீபத்துல ஒரு பாஸ்டரை பார்த்தேன், எஸ்யூல, சாரி யூஎஸ்ல பார்த்தேன். யூனியன், அதாவது ஸ்கிரிப்சர் யூனியன், ஸ்கிரிப்சர் யூனியன்ல பார்த்தேன். ஆண்டவர் வந்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்துல இருந்து அவரு அங்கிருந்து நேரா போய் ஒரு கிராமத்துல உட்கார்ந்து எனக்கு நல்ல தொண்டு செய்யறார். ஆச்சரியமா இருக்கு. அதான் தலைமை போதகர் அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு வச்சார். இதை செய்யறதுக்கு ஆண்டவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு நைஜீரியால இருந்து வந்த ஒரு பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லி அதன்படி நடந்தது. இன்னைக்கு அவர் ஊழியத்தை செய்யறார். அந்த மாதிரி அப்புறம் பாருங்க, இவன் தானா எழுந்து தூபம் காட்ட உட்பிரவேசித்தார். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலி ஆகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபிக்காது. அடுத்து பாருங்க, அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். என்ன வந்துச்சு உடனே அவனுக்கு? ஆமாங்க, மேட்டிமை எங்க இருக்குதோ, ஆணவம் எங்க இருக்குதோ, நான் இல்லைன்னா ஒன்னு இல்லைங்கிறது எங்க இருக்குதோ அங்க கோபம் தான் வரும். நான் தப்ப உணர மாட்டான். நிறைய பேர் உணர மாட்டான். அது என் பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், இதை நீ செஞ்ச தப்பு, அப்படி சாரி டாடி, சாரி மம்மி அப்படி சொல்லிட்டு போறதெல்லாம் உருப்படும். இப்படி நீதான் செஞ்ச, இப்படி நீதான் பண்ண, இப்படிதான் நான் சொல்லியிருந்தா கொஞ்சம் பொறுமையா, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு காரியங்கள் சொல்லியாச்சு, நீதான் செயல்படணும். அதை விட்டுட்டு திருப்புறது, அவங்க மேலேயே சொன்னவங்க மேலேயே பிரச்சனையை திருப்பி விடுறது, இது லபிக்காது, மேன்மையாக லபிக்காது. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு உசியா ராஜா பலப்பட்ட உடனே மேட்டிமையாகி விட்டுட்டான். லூசிபர் அப்படிதான், நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன், அவர் சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன், கர்த்தர் அங்க தள்ளிட்டார். இங்க நடக்குது பாருங்க, மேன்மையாக லபிக்காது. அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை கையில பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பட்டவன் என்று கண்டு, குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து
வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீவிரப்பட்டான். சாகிற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்து செத்தான். மன இணக்கமா இருக்கும் போது பெரிய காரியங்களை செய்தான். 10 காரியங்களை செய்யறான். முதல்ல பட்டணங்களை கட்டுறான். அடுத்து கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் எல்லாரும் மற்ற நாட்டு ராஜாக்கள் அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறாங்க. அவன் புகழ்ச்சி கீர்த்தியாக மாறுகிறது. அவன் பலன் கொள்றான். அப்புறம் அவனுக்கு ஒரு வெள்ளாண்மை பிரியனா இருக்கிறான். அப்புறம் பாருங்க அவனுக்கு யுத்த சேனை இருந்தது. அப்புறம் பாருங்க அவனுடைய வம்சத்துல அவன் பயங்கரமான ஆசீர்வாதமானவனாக இருந்தான். 9வது பாருங்க அவனோடு கூட இருந்த சேனை பராக்கிரம சேனையா இருந்தது. 5வது பாருங்க அவன் பலப்பட்டான். எல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று. 10 காரியங்கள் அவனுக்கு நடக்குது. கடைசியா இப்படிதான் பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு குச்சை கொடுக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அதாவது தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு விட்டால் அவர்களும் அந்த குருவியை போல அலைவார்கள். நான் சாபமாக சொல்லல, யாரையும் நிந்திச்சு நான் சொல்லல, சத்தியத்தை சொல்றேன். ஆகவே இந்த காலை வேளை சபையாராகிய ஒவ்வொருவரும் கேட்கிற யாவரும் நம்ம எல்லாவற்றிலையும் மரண பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறபடி நம்மை கர்த்தர் வச்ச இடத்துல கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல சாகிற வரைக்கும் உண்மையா இருக்கும் போது அது கல்வெட்டுகளிலே அந்த பெயர் பொதிக்கப்பட்டிருக்கும். பரலோகத்திலேயும் அந்த நாமத்துக்குரிய கனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலக தோற்றத்திற்கு முன்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறபடி உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த சிங்காசனத்திலே போய் அமரு என்று வழிகாட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து போகாமல் நாம் சத்தியத்திலே நிற்போம். சத்தியத்துக்கு தூண ஆதாரமா இருப்போம். கொஞ்ச நேரம் கிருபைக்காக கொடுத்த ஸ்தானத்திலே நின்று கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்போம். மற்றொரு சம்பவத்தை நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம